நேரடியா கத்துக்க முடியாது. ஆ. இந்த டிரான்ஸ்லேஷனை கரெக்டான முறையில எப்படி அவங்க திருக்குறள் சொல்ற மாதிரி சொல்றாங்க. 7 வார்த்தைகள்ல ம். முடிச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம தான் அதை ம். பிரீஃபா எழுத வேண்டியதா இருக்கு. ஆமா. அந்த மாதிரி நம்ம இன்னொன்னு 4.5 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. இதுல ப்ராக்டிஸ் பண்ணி 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 பண்ணி. ஸோ அந்த ஆமா. அடிப்படையிலும் நம்ம இன்னும் நல்ல நாலேஜா சொல்லி கொடுக்கணும். ஆமா சார். நீங்க இதுவரைக்கும் சொல்றது நானே நல்லா நமக்கு எந்த டவுட்டும் இல்லாம புரியிற மாதிரி அழகா நல்லா நெறைய விதத்துல சொல்லுவீங்க நீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமானனால நம்ம டீச்சிங் ஆமா. இன்னும் கொஞ்சம் டெப்த்தாவே இருக்கு. ஆமா சார். ஒரு பேட்ச்லயுமே நிறைய புது விஷயங்களை கத்துக்கிறோம். அதே மாதிரி அந்த புது ம். விஷயங்களை அந்த பேட்ச்ல இன்க்ளூட் பண்ணி சொல்லித்தரோம். டெக்னிக்கல் ஆமா. கிளாஸஸ் கத்துக்கிட்டாதான் நம்ம நம்ம ஆ. வாழ்க்கையை புதுசா மாற்றணும். ஓகே ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. சரி. வலைக்கும் சலாம் சார். தேங்க்ஸ் சார். நம்ம இவங்களோட ரெக்கார்டிங்கை பார்க்கலாம். ஆ. வணக்கம், என்னோட பேர் கவிதா. நான் அட்வான்ஸ் லெவலில் 5th பேட்ச் முடிச்சிருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் சீனிவாசன். அவர் ஜெயிலில் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, போன வீடியோவில் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார், விட்டுட்டார், அது எதனால் அப்படின்றது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஜோஜி சார் கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. என்னென்ன விஷயங்களால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சி சொன்னார். வேலைக்கு போன புதுசில் அவர் சுற்றி நெகட்டிவ் தாட் நிறைய இருந்திருக்கு. அதை சில விஷயங்கள் அவர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றதும், அதுக்கப்புறமா சில பணம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொடுத்துட்டு பண ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அதெல்லாமே அதனால் ரொம்ப மனசு உடைஞ்சி அவர் மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு, பய உணர்வுலேருந்து அந்த ஆஃபீஸ் ஃபைல்ஸ்லேருந்து அந்த மாதிரி தோணிகிட்டே இருக்குது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறமா சார் அட்வான்ஸ் லெவலில் இதை கண்டுபிடிச்சி கொடுத்தோடனே இதெல்லாம் க்யூர் பண்ணிட்டார். சார் சொல்லி நான் எனக்கு எப்போ டவுட்னாலும் அவர்கிட்ட கால் பண்ணி கேட்பேன். அவர் கஷ்டத்தில் இருக்கும்போதும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவர் எங்கள் ஹஸ்பண்ட்கிட்டேயும் பேசுவார். அவருக்கு தேவையான ஹீலிங் கொடுப்பாரு, நானும் கொடுப்பேன். அதை ஃபுல்லாகவே கண்டுபிடிச்சி எல்லாமே க்யூர் பண்ணிவிட்டு சரியாயிடுச்சு. க்யூர் பண்ணிட்டதுமே அதுக்கப்புறம் அவரும் ஹாப்பி ஆகிட்டார். அதுக்கும் எல்லாமே ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்மோக் இருக்கிறதால ஒரு இன்னும் 20% கொஞ்சம் லைட்டாக அப்படி போயிட்டுருக்கு. அதையும் விட்டுட்டாருன்னா இந்த பிரபஞ்ச சக்தி அவருக்கு ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடும் அப்படின்ட்டு நம்புகிறோம். ஜோஜி சாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா அவர் நிறைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் பணம் கொடுத்தது, எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் எங்ககிட்ட சொல்லாமல் எல்லாமே மறைச்சிட்டு இருந்தார். அவர் யாருக்குமே அடங்க மாட்டார். அப்படிப்பட்டவரை நாங்கள் ஃபுல்லாக அவரை மாற்றி எங்களுக்கு ஏற்ற மாதிரி, எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவரை மாற்றி அமைச்சு கொடுத்துருக்காரு. ஜோஜி சாருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த அட்வான்ஸ் லெவலில் நான் கற்றுட்ட பிறகு அவர் ஒன்று ஒன்றா சொல்கிறாரு. நான் இந்த மாதிரி இருந்தேன், இந்த மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்ற உண்மையெல்லாம் அவரே தானாகவே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அதுக்கும் டேப்பிங் பண்ணி அது மூலிமா நாங்களும் அந்த பணத்தை வர வச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் பணம் பாக்கி இருக்குது, அதுவும் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா என்னோடய ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு எப்போவுமே பிரைட்டாகவே இருப்பேன். நல்ல என்னோடய நகத்தில் இந்த பிளாக்காக இருந்தது. அது எவ்வளோ டேப்லெட்டு ட்ரீட்மெண்ட்டு எடுத்தோம், சரியாக ஆகலை. டேப்லெட் எடுக்கும்போது கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துடும். இப்போ இந்த கோர்ஸ் எல்லாம் முடித்த பிறகு என்னோடய கர்மாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கிளியர் பண்ணிகிட்டே இருக்கேன். அட்வான்ஸ் முடிச்சதால் எனக்கானதை நானே செஞ்சு பண்ணிகிட்ருக்கேன். அப்போது என்னோடய விரலில் இருக்கிற அந்த பிளாக் மார்க்கெல்லாம் போயிடுச்சு. எனக்கான எனர்ஜியும் ஃபுல்லாக கிடச்சிருக்கு.
ஆரோக்கியமாகவும் இருக்கேன், ஹாப்பியாகவும் இருக்கேன். எங்களை சுற்றி எங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் ஒரு நல்ல வைப்ரேஷனோட நல்லாவே இருக்குது. எங்களுக்கு கெட்டது நினைக்கிறவங்கெல்லாம் தானாக விலகி போயிடுவாங்க. எங்களுக்கு தர வேண்டிய அமௌண்ட்டு நாங்கள் கொடுக்க வேண்டியதெல்லாம் நாங்கள் டாப்பிங் பண்ணி எப்படி கொடுக்குற இது மெத்தடை நாங்கள் ஃபாலோ பண்ணி அதுவும் வர வச்சிட்ருக்கோம். இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடியாக நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணி நான் சொந்தமாக சம்பாதிக்கணும் அப்படின்றத அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இப்போ போயிட்டுருக்கு ப்ராசஸ்ஸு. அதுலேயும் வெற்றி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். நீங்கள் லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் முடிச்சுட்டு அட்வான்ஸையும் முடிச்சுட்டு உங்களுக்கான விஷயங்களை நீங்களே சொந்தமாக எல்லாமே பிரபஞ்ச சக்திக்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். இந்த நேரத்தில் ஜெயகௌரி அக்காவுக்கும் ஜியோஜி சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். Thank you. Yes. Okay. ரொம்ப நன்றி. என்னோட வாய்ஸ் வீடியோ எல்லாம் கிளியரா இருக்கா? என்னோட வாய்ஸ் வீடியோ எல்லாம் கிளியரா இருக்கா? ஓகே. எஸ் சார், கிளியரா இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ. எஸ், வாழ்க வளமுடன். வினோதினி தானே இந்த வாய்ஸ்? எஸ் சார், வினோதினி தான் சார். எஸ், குட். ரொம்ப நாளாச்சு சார். ஆமா, ரொம்ப நாளாச்சு. நீங்க ஒரு நல்ல கோர்ஸ் கவுன்சிலரா கன்வெர்ட் ஆவீங்கன்னு பார்த்தேன். எஸ் சார், அன்னைக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலை சார், என்னால அட்டென்ட் பண்ண முடியல. ஓகே, கண்டிப்பா சார், சீக்கிரமாவே ஜாயின் பண்றேன் சார். கண்டிப்பா ஜாயின் பண்ணி. எஸ் நம்ம சார். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், என்ன டாபிக் அப்படின்னா, ஒரு உலக ரகசியம். அதே மாதிரி நிறைய மனிதர்கள் அங்கங்க தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருமே இன்னைக்கு ஒரு ஆட் ஆகட்டும், ஒரு விளம்பரமாகட்டும் சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதை தான் நம்ம இன்னைக்கு எடுத்து பேச போறோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் அஃபர்மேஷன், ஹவு இட் ஒர்க்ஸ், அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஈர்ப்பு விதி மற்றும் உறுதிமொழிகள் எவ்வாறு செயல்படுகின்றது அப்படிங்கிற அடிப்படையில அந்த ரகசியமான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஏன்னா அது உண்மையிலே ரகசியம் தான். ஏன்னா அதுதான் ரகசியம் சொல்லி நிறைய பேர் வித்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வித்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வை நம்ம அது ரகசியம் இல்லை, ரொம்ப சாதாரண விஷயம்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம் நம்ம. ஓகே. ஸோ ஆக்சுவலா நமக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் தெரியணும் என்னன்னா, நம்ம எதுக்காக இந்த அஃபர்மேஷன்ஸ் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம லைஃப்ல நம்ம இதை பயன்படுத்துறோம், இது என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உங்களுக்கெல்லாம் மேக்சிமம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு ஓவரால் ஐடியா இருக்கும். இதை தொழாவக்கூடியவங்க, இதை ஆன்லைன்ல பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இந்த சமீபமா ஒரு 1.5-2 வருஷத்துக்குள்ளார நிறைய நபர்கள் நம்மளுடைய லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தியும் இன்ஃபர்மேஷன்ஸை பத்தியும் நிறைய சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. அதே மாதிரி அந்த மர்மமான அந்த 4 சப்ஜெக்ட் இருக்குது இல்லையா, அந்த 4 சப்ஜெக்டையும் நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறோம். அந்த 4 விஷயத்தையுமே இன்னைக்கு மேடைகள்ல நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னென்ன, எப்படி இருக்கணும், என்ன நிலையில இருக்கணும், அது யாருனால வருது, நம்ம என்னவா இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலை தெளிவா இன்னைக்கு பல செலிபிரிட்டிஸ் தங்களோட முக்கியமான அவங்கள வெளிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய டூலா இதை யூஸ் பண்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களோட மனநிலையும் இன்னைக்கு மாறிடுச்சு, பழைய மாதிரி இல்லை.
மக்கள் வந்து நம்மளுடைய அந்த ஜென்சி அப்படின்னு குழந்தைகள்லாம் வராங்கல்ல, இந்த ஜென்ரேஷன் வந்து டோட்டலாவே வந்து கம்ப்ளீட்டா ஒரு பயங்கரமான ஒரு சர்வைவ்க்குள்ள வந்து போயிடுச்சு. பழைய மெத்தட்லயே இல்ல. முன்னெல்லாம் இருந்தது கடவுளு, கோயிலு, மதம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து ஆர்வமா மக்கள் வந்து பிரார்த்தனை பண்றது, தெய்வ வழிபாடு பண்றது. அதே மாதிரி நாத்திகர்கள் கோயில் இல்ல, கடவுள் இல்ல, அது இல்ல, இது இல்ல சொல்லிட்டு இருந்ததெல்லாம் போய் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த ஜென்சி மக்கள், அந்த புதிதாக பிறந்து இன்னைக்கு வந்து ஒரு 18 வயசுல 20 வயசுல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளோட மனநிலை வந்து முற்றிலுமே ஒரு பயங்கர வித்தியாசமாக இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இன்ஃபர்மேஷன்ஸ், அதே மாதிரி வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த 4 விஷயங்கள் நிறைய இந்த மாதிரி ஒரு புது உலகத்துக்குள்ளார இந்த குழந்தைங்க எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து யாராலையுமே சொல்லி கொடுக்காத அந்த நிகழ்வுகளை வந்து வாய்ஸ் கேக்குதுல்ல, இன்னைக்கு இந்த மக்கள் வந்து ஆன்லைன் மூலமாக பல நாடுகள்ல இருந்து இதை கத்துக்கிட்டு இன்னைக்கு தமிழகத்துல பிராக்டிஸ் பண்றாங்க. ஆனா அவங்க ஆன்லைன்ல கிடைக்கிறனால அவங்க எல்லாருமே வந்து நாடுகள் வந்து இந்த விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து அப்ளை பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனா இந்தியால இத வந்து எடுத்து சொல்றதுக்கான ஒரு சரியான நபர்கள் இல்லாதனால, அதுக்கான ஒரு இன்ஸ்டிடியூஷனோ அகாடமிக்கோ இல்ல வந்து நம்மள மாதிரி ஒரு தெளிவான விஷயங்களை வைத்து சொல்லக்கூடிய நபர்களோ இல்லாதனால மக்கள் வந்து அவங்களுக்கு அங்கங்கிருந்து கிடைக்கக்கூடிய வெளி மாநிலங்கள்ந்து வெளிநாடுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த இதை வச்சே பிராக்டிஸ் பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து உலகமே வந்து ஒருங்கிணைந்த ஒரு நிலைக்கு வந்து போயிருச்சு. ஏன்னா நம்ம வேணா வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னைக்கு வந்து இந்தியாவோ, அமெரிக்காவோ, சவுதி அரேபியாவோ எதுவா இருந்தாலும் ஓகே. எல்லாமே வந்து ஒரு நெட்வொர்க் உள்ளார போயாச்சு. இப்ப நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும், ஒருத்தர்கிட்ட பேசணும்னா முதல்ல இந்தியால இருந்து வெளிநாடுகளுக்கு வந்து எவ்வளவோ தடைகள், பிரச்சனைகள், தொடர்பு இல்லாமை, வியாபாரம் பண்ண முடியாது. இது இன்னைக்கு வந்து வெறும் ஒரு பின்னூசி விற்கணும்னா கூட உலகளாவில நம்ம வந்து உடனே வித்துற முடியும். இப்போ அமெரிக்கால 24 மணி நேரத்துக்கு அப்பதான் அங்க ரீச் ஆக முடியும். அது வந்து பின்னாடி இருக்குது. அப்படி என்ன வேணா நம்ம சொல்லலாம். சோ அந்த அமெரிக்காவுக்கு கூட இங்கிருந்து நம்ம வந்து ஒரு கொரியர்ல அனுப்பிட முடியும். அந்த அளவுக்கு வந்து உலகம் வந்து வேகமா ரொம்ப ஸ்பீட்ல வந்து பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து எல்லாம் வந்து ஒரு பக்கத்து ஊருக்கு ஒரு கொரியர் அனுப்புறதுனால அது பயங்கரமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதெல்லாம் கடந்து இந்த உலகம் வந்து ஒருங்கிணைந்த நிலையில எதுவுமே வந்து சுலபமாக எல்லா மொழிகளும் எல்லா நாடுகளும் ஒரே உலகமாக மாறிடுச்சு, உலகமயமாக மாறிடுச்சு. ஸோ அதனால எல்லாரும் வந்து ஒரே ஃபோக்கஸ்ல இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து ஒரு நிலையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பேரு தான் லா ஆஃப் அட்ராக்ஷன், அதுக்கு பேரு தான் அஃபர்மேஷன்ஸ், அதுக்கு பேரு தான் இந்த புது உலக மனிதர்களுடைய புது சிந்தனைகள். அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து நம்மளோட வகுப்புகள் இஎஃப்டி, எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக், அது முழுக்க முழுக்க லா ஆஃப் அட்ராக்ஷனை சார்ந்தது தான். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட அழகான எல்லா விஷயங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு சரியான வகுப்பை வந்து உருவாக்குனது தான் இந்த இஎஃப்டி அப்படிங்கிறது. ஸோ நிறைய கரெக்ஷனுக்கு அப்புறம் ரொம்ப 1996ல தான் இது டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. 96ல தான் வந்து இதை வந்து உருவாக்கிறீங்க. கண்டிப்பா இது வந்து ஜென்சி மக்களுடைய ஒரு உண்மையான பயிற்சி தான் இது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற 90s கிட்ஸ் கூட இது வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இதோட வளர்ச்சியும் இதோட மக்களோட ரீச்சும் உலகளாவிய அளவுல வந்து இது போய் சேர்ந்துருக்குது. அதனால நிறைய பேர் பிராக்டிஸ் பண்றாங்க. இதுக்கான ஒரு இன்ஸ்டிடியூஷன் லெவல் தான் இங்க இல்லை. நீங்களும் வந்து முயற்சி செஞ்சு இதை கத்துக்கிட்டு பலருக்கு சொல்லி கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்க வாய்ப்புகள் வந்து இதுல அதிகமாக இருக்குது. வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியிலாவும் இருக்குது இது. ஏன்னா இன்னைக்கு எல்லா மக்களும் இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இதெல்லாம் எதுக்கு, ஏன் இதை யூஸ் பண்ணுமா, இந்த மக்கள் ஏன் வந்து இதுக்கு பின்னால போறாங்க அப்படிங்கறத வந்து கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா இந்த உலக மக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து வேகமாக வணிகத்திலையும் மனநிலையிலும் மனதிலும் எல்லாத்திலையுமே பல மடங்கு வேகத்துல பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு வந்து ஒரு
2000 அப்படின்னு எடுத்தா கூட வந்து அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ். எப்படி வந்து கோல்டு வந்து அன்னைக்கு வந்து வெறும் 2800 ரூபா 3000 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு பவுன் வாங்கலாம், 8 கிராம் வாங்கலாம். இன்னைக்கு வந்து 3100 ரூபாய்க்கு நானே சேல் பண்ணியிருக்கிறேன். இப்ப என்ன விலைதான் இருந்திருக்குன்னு பாருங்களேன். ஒரு பவுன் வந்து நான் அந்த விலைக்கு வித்திருக்கிறேன். அப்போ இன்னைக்கு 26, இந்த 26 வருஷத்துல 1,20,000 ரூபா ஒரு பவுன் இல்லையா? அப்போ என்ன ரேட் ஆயிருச்சுன்னு பாருங்களேன். இன்னைக்கு வெறும் 3000 ரூபாய்க்கு கொடுத்தது இன்னைக்கு 1,30,000 ரூபாய்க்கு கிடைக்காது. 1,00,000 ரூபாய் அதிகமா இருக்குது, 1,10,000 ரூபாய் அதிகமா இருக்குது. ஸோ எவ்வளவு வேகமா இந்த தங்கம் வளர்ந்து இந்த அளவுக்கு விலை உயர்ந்ததா மாறி இருக்கும், அதே மாதிரி மக்களோட வளர்ச்சியும் அதே அளவுக்கு இருக்கு. வேகமா இருக்கிறாங்க, வேகமா சம்பாதிக்கிறாங்க. சின்ன வயசுல 12 வயசுல இருக்கக்கூடிய குழந்தை வந்து சம்பாதிக்குது. அவங்க ஒரு தனியா ஆப் உருவாக்குறாங்க, கோடிகள்ல சம்பாதிக்கிறாங்க. நீங்க எல்லாம் உங்க வாழ்க்கையில ஒரு 50,000 1,00,000 கடன் கட்டுறதுக்கு தலையில நின்றுட்டு இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கை வந்து கடந்து போறதே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க நீங்க. ஏன்னா நீங்க எல்லாம் பழைய மெத்தட்ல இருக்கிறீங்க. உங்களுக்கு இது புரியவே புரியாது. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சிஸ் வந்து கம்ப்ளீட் வேற ஒரு பாதையில, வேற ஒரு முகத்துல இருக்கிறாங்க. அவங்க சம்பாதிக்கிற வேகம் வந்து எல்லையை கடந்த நிலையில இருக்குது. ரொம்ப ரொம்ப வேகமா சம்பாதிக்கிறாங்க. இந்த 1,00,000 50,000 நீங்க கஷ்டப்படுற அந்த லெவல் எல்லாம் கிடையாது. நீங்க கட்டக்கூடிய ஒரு 20,00,000 15,00,000 வீட்டுக்கு லோன் வாங்கி வச்சிருப்பீங்க. அதை கட்டுறதுக்கு நீங்க 45 வயசு வரைக்கும் கஷ்டப்படுவீங்க. உங்களோட வாழ்க்கையே அதுல 15 வருஷம் 18 வருஷம் முழுசா உங்களை வந்து நீங்க தொலைச்சிக்குவீங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த மாதிரி மனநிலையில கிடையாது. அவன் ஒரு நாளைக்கே வந்து 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிக்கிறான். கோடிகள்ல வந்து புழங்குறாங்க. காலம் மாறிடுச்சு, நேரம் மாறிடுச்சு, எல்லாமே கடந்து போயிருச்சு. அந்த இடத்த சொல்லக்கூடிய அந்த எண்ணங்களை உருவாக்கக்கூடிய, அங்க வாழக்கூடிய நிகழ்வுகளை உருவாக்குறதுக்கு தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. அந்த மனநிலையில இருக்கிற மக்களுக்கு தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனும் இந்த அஃபர்மேஷன் சிஸ்டமும். ஏன்னா மனநிலை சார்ந்துதான் இந்த உலகம் ஓடிட்டு இருக்குது. இனி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்க்கு இங்க வேலையே இல்லை. உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்களும் உங்களுடைய மனநிலையும் தான் இந்த உலகத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்கு. நீங்க வந்து வீட்டுல உட்கார்ந்து ஜஸ்ட் ஒரு லேப்டாப் இருந்தா கோடிகள் சம்பாரிச்சிடலாம் இன்னைக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மூளையை மட்டும் நீங்க பயன்படுத்தினா போதுமானது. உங்களோட கை கால்களையோ உங்களோட உடலையோ வேர்வை சிந்தி உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு வேர்வை சிந்தி ரோட்ல உழைக்கக்கூடியவர்கள் 1000 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்க முடியாது. இன்னைக்கு அந்த ஒரு லேப்டாப்ல உட்கார்ந்துகிட்டு நிமிஷத்துக்கு லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி வந்து பிரெயின் ரிலேட்டட் உலகமாக மாறிடுச்சு. இந்த உலகம் வந்து மதிக்கக்கூடியதே வந்து உங்களுடைய மூளையாக மாறிடுச்சு. இப்ப அந்த அந்த இடத்தை நாம அடையும் போது அந்த வேகத்தை நோக்கி நம்மளும் அடையணும். அந்த இடத்தை இந்த மக்கள் அடைஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் இவங்க இதை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அங்கதான் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா எல்லாமே அந்த மைண்டு, நம்மளோட இன்னர் எனர்ஜி, உங்க உடம்புக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தி ஒளி, அதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக மாறிட்டாங்க. இந்த மூளையை பயன்படுத்தி நம்ம வந்து பழைய மெத்தட்ல உட்கார்ந்துக்கிட்டு விளக்க பத்த வச்சுக்கிட்டு அது மூலமா வந்து மெடிடேஷன் பண்ணி அது முன்னாடி வருது பின்னாடி வருது நல்லா பயிற்சி பண்ணி நம்மளோட தேர்டை கொண்டு வரக்க முயற்சி பண்ணி இவ்வளவு பண்ணதை போய் ஒரு செகண்ட்ல தேர்டை ஓபன் பண்ணிடுறாங்க. நம்மளே நம்ம கிளாஸ்ல ஒரே நிமிஷத்துல குண்டலியம் ஆக்டிவேட் பண்ணி காட்டுவோம். உங்களுக்கு எந்த பயிற்சியும் தேவை இருக்காது. அப்பேற்பட்ட விஷயங்களை வந்து இந்த மக்கள் வந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இது எல்லாமே பின்னால என்ன சொல்லுது, என்ன நடக்குது நம்ம பார்த்தோம்னா கம்ப்ளீட் growth, கம்ப்ளீட் growth. வேற லெவல்ல வந்து அந்த குழந்தைங்க வந்து பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க முன்னேற்றத்தை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்களும் நினைச்சு பாருங்க, நம்ம வந்து எத்தனையோ பழைய 800 வாங்கிக்கிட்டு அது பழைய காரை வாங்கிக்கிட்டு ஒரு 8,000 10,000 20,000 35,000 40,000 வாங்கிட்டு எவ்வளவோ ரோட தள்ளிட்டு நடந்துட்டு இருந்தீங்க. இன்னைக்கு எவ்வளவு மாடல் கார்ஸ் பாருங்க எங்க இருந்து வந்திருக்குது. இவ்வளவு டிராபிக் எப்படி? இன்னைக்கு ஒரு பைக் வாங்குறதுக்கே உங்க அப்பா உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. உங்க குழந்தைகளுக்கு வந்து நீங்க இன்னைக்கு வந்து அந்த பேட்டரி கார் வாங்கி தர அளவுக்கு காலம் மாறிடுச்சு இல்லையா? நல்ல ஒரு 10 லட்சம் 15 லட்சத்துக்கு விற்கக்கூடிய கார்கள் வந்து ரோட்ல குவிஞ்சு கிடக்குது. இன்னும் நீங்க வந்து ஒரு சாதாரண மனுஷனா இன்னும் முட்டாள்தனமா இந்த பழைய பஞ்சாங்கம் எல்லாம் பேசிக்கிட்டு
உங்க காலத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்க சிஸ்டம் மாற்றாம அந்த வேகத்துல நீங்க பயணிக்காம இருந்தீங்கன்னா உங்களால அச்சீவ் பண்ணவே முடியாது. சோ நம்ம அந்த அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூ அப்டேஷன்ல நம்ம பிரெயினை வந்து சேஞ்ச் பண்ணணும். அவங்க அதை தான் டீச் பண்றாங்க, அதை தான் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதை வந்து கத்துக்கிறனாலதான் மேலை நாடுகள்ல போய் பயிற்சி எடுத்துக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த ஃபாரின் கல்ச்சரை வந்து கத்துக்கிறாங்க. அந்த லைஃப் ஸ்டைல்ல வாழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த இடத்த அவங்கனால தொட முடியுது. நீங்கெல்லாம் 1 லட்சம் சம்பளம் வாங்குறத பெருசா நினைச்சிட்டு இருந்தீங்க. இன்னைக்கெல்லாம் 50 லட்சம் 1 கோடி சம்பளம் வாங்குறாங்க. சாதாரணமா உட்கார்ந்து அந்த லேப்டாப்ல ஒர்க் பண்றவங்க. ஏன்னா செலிபிரிட்டி, சினிமால வேலை செய்யறவங்க, இல்லைன்னா வந்து கிரிக்கெட் பிளேயர், இவங்கதான் வந்து நமக்கு தெரிஞ்சு அதிகமான சம்பளம் வாங்க முடியும். 1.5 கோடி வாங்குறாங்க, 5 கோடி வாங்குறாங்க, 4 கோடி வாங்குறாங்க. இன்னைக்கு வந்து 200 கோடி வாங்கிட்டு இருந்தாங்க, 100 கோடி வாங்கினாங்க. இந்த கதையெல்லாம் வந்து சினிமாலயோ அல்லது வந்து கிரிக்கெட் பிளேயருக்கோ ஃபுட்பால் பிளேயருக்கோ தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு இதே சம்பளத்தை வந்து ஒரு லேப்டாப் முன்னாடி ஒர்க் பண்ற அந்த குழந்தைங்க வாங்குறாங்க. 25 வயசு பையன் வாங்குறான். இந்த உலகம் அவ்வளவு வேகத்துக்குள்ளார போயிருச்சு. இன்னும் நம்ம வந்து புரியாம இந்த ஸ்லோ சிஸ்டத்துக்குள்ளார பழைய மெத்தட்லயே நீங்க 800 ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம இது வந்து எதுக்காக இது யூஸ் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தாலே, இது வந்து செல்ஃப் growth டெவலப்மெண்ட்டுக்காக மட்டும்தான். அந்த மூளையோட செயல்பாட்டுகளை நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கான சிஸ்டம் இது. சோ அதுக்கான வடிவமைப்பு இது. இத வந்து நம்ம தெளிவா அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல சொல்லக்கூடிய அந்த சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்ணா உங்க மூளை ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேட ஆரம்பிச்சிடும். நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களை தேட ஆரம்பிக்கிறது. அதுதான் புது விஷயம். இப்போ நம்மளுடைய அந்த வளர்ச்சியை தரக்கூடிய, அந்த மாற்றத்தை தரக்கூடிய, நம்மளோட உயர்வை தரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது. இத முறையா யாரெல்லாம் பிராக்டிஸ் பண்றாங்களோ, யாரெல்லாம் வந்து இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள வாழ ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்கதான் அந்த செல்ஃப் growth, அவங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ உருவாக்கக்கூடியவர்களாக மாறுறாங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள வரணும்னா நீங்க பாசிட்டிவான திங்கிங்குள்ள வாழணும். ஏன்னா வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, பி வேர், நீங்க வந்து ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும், உங்க வாழ்க்கையில வந்து மிக எச்சரிக்கையாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லப்பட்டது எல்லாமே நெகட்டிவான விஷயங்கள். வாழ்க்கையில தோத்துறவே கூடாது, ஃபெயிலியரே வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே நீங்க உழைக்கக்கூடியவர்களாக இருந்தீங்க. அந்த அடிப்படையில நீங்க இந்த விஷயத்த சொல்லிட்டே இருந்தனால திரும்ப திரும்ப நீங்க ஃபெயிலியராக இருந்தீங்க, தோக்கக்கூடியவர்களாக இருந்தீங்க. ஏன்னா நீங்க கேட்டதே வந்து நெகட்டிவான வார்த்தை தான். சோ அந்த வார்த்தை உங்க மூளை வழியாக உங்க வாழ்க்கையில நெகட்டிவ மட்டுமே உங்களுக்கு கொடுத்துச்சு. ஆனா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆகட்டும், அஃபர்மேஷன்ஸ் ஆகட்டும், முழுமையான மாற்றத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த EFT ஆகட்டும் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வந்து எப்படியாவது பாஸ் ஆக வேண்டும், எப்படியாவது இதுல பிழைத்து ஜெயிச்சு விட வேண்டும், இந்த நிகழ்வு வந்து எனக்கு வெற்றியை மட்டுமே கொடுத்து விட வேண்டும் அப்படிங்கிற இடத்த வந்து போக்கஸ் பண்ணக்கூடாது. அப்ப சொன்னாங்க, நீ வந்து ஒரு வெற்றியை நோக்கி மட்டுமே சிந்திக்கக்கூடியவனாக இருந்தால் நீ ஒரு சுயநலவாதியாக இருப்பாய், சுயமாக உனக்கு மட்டும் நீ செஞ்சுக்க கூடியவனாக இருப்பாய். செல்ஃப் லவ்வே இல்லாத மனிதர்களை சுயநலம் சுயநலம் சொல்லி அன்னைக்கு அழிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் அப்படிதான் சொல்லியும் கொடுத்திருக்கிறாங்க, சுயநலவாதி சுயநலவாதி அப்படின்னு சொல்லியே உங்களோட வாழ்க்கைய மொத்தமா அழிச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு மனுஷன் சுயமாக சிந்திச்சு சுயமாக செல்ஃப் லவ்வோட இருந்தாதான் நம்ம உலகத்துல அச்சீவ் ஆக முடியும். கஞ்ச பையன் சொன்னாங்க, எவனெல்லாம் கஞ்ச பையன் சொன்னாங்களோ, யாரெல்லாம் உண்மையிலேயே சுயநலமாக கஞ்ச பையனாக வாழ்ந்தானோ அவனால இன்னைக்கு வந்து மிகப்பெரும் கோடீஸ்வரன். நீங்களே சிந்திச்சு பாருங்க. உங்களோட இருந்த உங்க நண்பர்கள், நீங்க 90ஸ்ல இருந்த உங்க நண்பர்கள், அந்த நண்பர்ல ஒரு நண்பரை அவன் ஒரு சுயநலவாதி, அவன் வந்து ஒரு மோசமானவன், அவன் வந்து மக்களுக்கு வந்து ஏதோ செய்யாதவன்னு சொல்ல நீங்க அந்த நபர் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு கோடீஸ்வரனா இருக்கிறான்.
ஏன்னா அவன் செல்ஃப் லவ் அந்த காலகட்டத்திலேயே பயன்படுத்தி இருக்கிறான். அதுக்கு பதிலா உங்கள்கிட்ட என்ன சொல்லி வச்சுட்டாங்க, அந்த மாதிரி வாழ்க்கையை வாழக்கூடாது, மற்ற மனிதர்களுக்காகவே வாழ வேண்டும், நீங்க மற்றவங்களுக்கு எல்லாம் செய்யக்கூடியவர்களாக வாழ வேண்டும் சொல்லி உங்களுடைய சுயநலத்தையோ சுய தேவையையோ நீங்க என்னவாக இருக்கணுங்கிறதையோ உங்களுடைய செல்ஃப் லவ்வையோ முழுமையாக மறைச்சு வச்சுட்டாங்க. உங்களை ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளார வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வச்சுதான் அந்த ஆட்சி அந்த காலகட்டத்துல நம்ம எல்லாம் அடிமைகளாக இருந்துதான் சுதந்திரம் பெற்று இந்த ஒரு 70-80 வருட காலமாக சுதந்திர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ நம்மளை அடிமைப்படுத்தக்கூடிய அந்த முந்தைய பல நூற்றாண்டுகள் நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு தான் நம்ம இந்த காலகட்டத்திலையும் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நம்மளோட குழந்தைகள்லாம் யாரு அடிமை கிடையாது. எங்க தாத்தாவோ தாத்தாவோட தாத்தாவோ அடிமையாக இருந்தாங்க. ஏன்னா அவ்வளவு ஜென்ரேஷன் தான் சேஞ்ச் ஆயிருக்குது. எங்க தாத்தா சொல்றாரு காந்திஜியோட நாங்க இருந்தோம், எங்க அப்பா சொல்றாரு ஆமா நான் காந்திஜியை பார்த்தேன்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி சிந்திச்சு பாருங்க. எங்க அப்பா பிறக்கக்கூடிய இந்த 84 வயசு, அவர் இறந்து இப்போ ஒரு 10-12 வருஷம் ஆச்சு. ஏகதேசம் 90 வயசு. அப்போ அங்க பார்க்கும்போது அவர் ஒரு 12 வயசுல 14 வயசுல காந்திஜியை பார்த்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கிறாரு. அப்ப அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு நிச்சயமா அடிமைத்தனமும் பயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். அவரோட எண்ணங்கள்ல அந்த பயம் நிச்சயமா சைல்ட்ஹுட் ட்ரோமா உள்ள பதிஞ்சுதான் இருக்கும். அதை சார்ந்துதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இன்னைக்கு நமக்கு இருக்கிற குழந்தைகள்லாம் அப்படி கிடையாது. இவங்கெல்லாம் சுதந்திர உலகத்துல பிறந்து சுதந்திரமாக வாழ்ந்து பல நிகழ்வுகளையும் சாதிக்கக்கூடியவர்களாக மாறிட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்களோட அனுபவங்கள் உங்களுக்கு கிடைத்த அந்த சைல்ட்ஹுட் ட்ரோமாவை முக்கியமா நம்ம உடைச்சு எரிஞ்சாதான் நம்ம வாழ்க்கை சேஞ்சஸ் கொடுக்கும். அதை முழுமையா மாற்றுவதற்கு நம்மளுடைய டெவலப்மெண்ட்டை ஏற்படுத்துவதற்குத்தான் இந்த அஃபர்மேஷன்ஸ், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். அதை கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற அந்த ஜென்சிஸ், ஏன்னா அவங்க சுதந்திர நாட்டுல சுதந்திரமாக பிறந்து வாழ்ந்திருக்கிறாங்க, 2 ஜெனரேஷனை தாண்டிட்டாங்க. அதனாலதான் அவங்க இவ்வளவு கோடிகள் லட்சங்கள் ஈஸியா சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம் சம்பாதிப்பது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு உழைக்க வேண்டும், நேர்மையா இருக்க வேண்டும். அதை கடினமான ஒன்று, சாதாரணமாக கிடைக்காது. அது உழைப்பின் மூலமாக, வேர்வை சிந்துவதன் மூலமாக, ரத்தம் சிந்துவதன் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு பணத்தை சேகரிக்க முடியும்னு உங்களுக்கு டீச் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அந்த ட்ராமா உங்களை அது பின்னால பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். அந்த நிகழ்வுகள் உங்களுக்கு அஜாக்கிரதையாக நீ இருந்து விடாதே, பணத்தை தொலைத்து விடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த நிகழ்வு கர்மான்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. சோ இதெல்லாம் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய ட்ரோமாவாக உட்கார்ந்துகிட்டே இருக்கும். இந்த ட்ரோமாவை நம்ம எப்போ உடைச்சு வெளியே வரமோ அப்பதான் உண்மையான ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ முடியும். நம்மளோட பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை டெய்லியும் சொல்லக்கூடியவர்களாக நம்ம மாற முடியும். இந்த மாதிரி நம்ம ஒரு வெற்றியை அடையணும் அப்படின்னா நான் ஃபெயிலியர் ஆயிடக்கூடாதுன்னு சிந்திக்க கூடாது, நான் வெற்றியை அடைந்து விட வேண்டும் என்று சிந்திக்கணும். வெற்றியை மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நெகட்டிவான வார்த்தைகளை இல்லாதவர்களாக. ஏன்னா அவேர்னஸ் சொல்லிட்டு பல விதத்திலையும் நெகட்டிவா தான் சொல்லி கொடுத்தாங்க. நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு சாதாரணமா வெளியிறங்கி போறதாக இருந்தால் உங்களுடைய தாயாகட்டும், அன்று இருந்த உங்களுடைய இதாகட்டும், உங்களை இறங்கி நீங்க ஒரு 2 வீலர்ல போறதா இருந்தா அன்னைக்கு பயத்தினால ரொம்ப அஜாக்கிரதையாக இருந்தக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க சொல்லக்கூடிய கதைகள், போற வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, நேத்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, முந்தா நேத்து அந்த ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, இதுக்கு முதல் நாள் இங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஏன்னா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டே இருக்கும் போது உங்க வீட்டுக்குள்ளார ஆக்சிடென்ட் ஆகாமையா இருக்கும். நீங்க தானே அதை பதிவு பண்றீங்க. இங்கதான் இது வித்தியாசப்படுது. இங்கதான் இந்த அஃபர்மேஷன்ஸ், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுது. இது ஏன் மிகப்பெரிய வெற்றியாக மாறுது அப்படின்னா, நீ திரும்ப திரும்ப எந்த நெகட்டிவான வார்த்தையை பாசிட்டிவா நினைச்சிட்டு, அவேர்னஸ் ஆக நினைச்சிட்டு, உன்னுடைய பாதுகாப்பை நினைச்சிட்டு, ப்ரிவென்ட் இஸ் பெட்டர் தென் கியூர்னு நினைச்சிட்டு நோயை பத்தி பேசக்கூடியவர்களாக இருக்கிறீங்களோ, நோய் வரக்கூடாது வரக்கூடாது, இந்த நோய் வந்துருமா இந்த நோய் வந்துருமா, இது எடுக்கணும், ப்ரிவென்டடா இருக்கணும், ப்ரிகாஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே நீ அந்த நோயாளியா மாறிடுற. இங்கதான் உங்களுடைய நெகட்டிவ் வேலை செய்து.
உங்களுக்கு எவ்வளவு பெரிய தீராத நோயா இருந்தாலும் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என்னோட உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, அதை மட்டும் நீங்க நம்பக்கூடியவர்களாக இருந்தாலே உங்க உடம்புல ஒரு நோய் இருக்காது. இதுதான் அஃபர்மேஷன்ஸ். இதுதான் இந்த புது உலகம் பின்பற்றக்கூடிய இந்த பசங்க போய் கத்துக்கிட்டு வந்து இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணக்கூடிய விஷயம். உங்களுக்கு சொல்லித்தரக்கு யாருமே இல்லை இன்னைக்கு, இதை எடுத்து சொல்றதுக்கு யாருமே இல்லை. ஆனா நீங்க பழைய அந்த ப்ரிவென்ட் இஸ் பெட்டர் தென் கியூர், நம்ம அவேர்னஸாக இருக்க வேண்டும், அவேர்னஸாக இருக்க வேண்டும். நம்ம எதுக்குமே வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீ அடிமையாக இருக்கும் பொழுது எச்சரிக்கையாகத்தான் இருப்ப. இன்னைக்கு சுதந்திரத்துல இருக்கிற உனக்கு எதுக்கு எச்சரிக்கை? இந்த நாட்டுல எதுக்கு நீ பயப்படணும்? உன்னை பாதுகாக்கிறதுக்கு காவல்துறை இருக்கு. ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலை, அந்த பயம் உங்களுடைய சைல்ட்ஹுட் ட்ராமா. இதனால உங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த நாட்டு மேல, இந்த மக்களோட மேல, இந்த சுதந்திரத்துக்கு மேல நமக்கு உண்மையான நம்பிக்கை இல்லை. ஏன்னா நீங்க அந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி நடக்கப்பட்ட அந்த நிகழ்வுகள், அடிமைத்தனமான அந்த வாழ்க்கைகள், அந்த டிஎன்ஏ, அந்த ஜீன் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்குது. சோ அதனாலதான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க. பல நாடுகள் வந்து அடிமைத்தனமே இல்லாம சுதந்திரமான நாடுகளாகவே சுதந்திரமாகவே வாழ்ந்திருக்குது. அவங்களோட எண்ணங்கள், செயல்கள், அவங்களோட பேச்சு, வழிமுறைகள், நடத்தை எல்லாமே வித்தியாசம் இருக்கு. இந்த சாஃப்ட்னஸ் இருக்கு, மரியாதை இருக்கு. அங்க நினைச்சு பாருங்க, இந்த ஜாப்பனீஸ் எப்படி இருக்கிறாங்க, உங்களோட ஜெர்மன்ஸ் எப்படி இருக்கிறாங்க, உங்களோட நடவடிக்கைகள், இதையெல்லாம் நம்ம குழந்தைங்க போய் பாக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஆஸ்திரேலியால போய் படிக்கிறான், ஜெர்மன்ல போய் படிக்கிறான், ஸ்பெயின்ல போய் படிக்கிறான், எல்லா யுக்ரைன் ஒரு நாடுகள்லயும் நம்ம குழந்தைங்க போய் படிக்கிறாங்க. சோ அவங்க அங்க இருக்கிற கலாச்சாரத்தை பாக்குறாங்க, அங்க இருக்கிற நிலைமைகளை பாக்குறாங்க, அந்த மாற்றங்களை உணர்றாங்க, அந்த அறிவை பெறறாங்க, அவங்க அதை அப்ளை பண்றாங்க. அந்த நாட்டு மக்களை மாதிரியே மிக பெரும் கோடீஸ்வரராக இன்னைக்கு உங்க குழந்தைக்கு நல்ல சம்பளம் வாங்கக்கூடியவர்களாக 30 லட்சம் ரூபாய் மாசம் சம்பளம் வாங்குறான், 40 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான், 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறான், 2 கோடி ரூபாய். சுந்தர் பிச்சை எங்கிருந்து போனாரு, அவர் எத்தனை கோடி ரூபாய் இன்னைக்கு சம்பளம் வாங்குறாரு? சிந்திச்சு பாருங்க. சுந்தர் பிச்சை இங்கே இருந்தா இது நடந்திருக்குமா? இந்த மாற்றம் அவங்க அங்க போய் அதை அனுபவிக்கிறாங்க, படிப்புலயே அனுபவிக்கிறாங்க. அதனாலதான் உயர்றாங்க, அதனாலதான் சேஞ்சஸ் கொடுக்குது. நம்ம வந்து இந்த இந்த சிஸ்டத்தை வந்து தப்புன்னு சொல்றது இல்ல, நம்ம வந்த வழியில இருக்கிற பிரச்சனை, நம்ம வந்த வழிகள்ல ஏற்பட்ட பிரச்சனை, நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவுல இருக்கக்கூடிய பிரச்சனை, நம்ம அப்பா சொன்ன வார்த்தையில இருக்கிற பிரச்சனை. அப்போ அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட மனநிலையை மாத்தியே ஆகணும், நம்மளோட எண்ணங்களை மாத்தியே ஆகணும். நம்மளோட உயர்வை வருவதற்கு, நம்மளோட டெவலப்மெண்ட் வர்றதுக்கு, நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டுக்கு வர்றது, ஃபுல்ஃபில்மெண்ட் லைஃப். ஒன்னஸ் சொல்லி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியில எத்தனையோ மெடிடேஷன் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒன்னஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க. என்ன ஒன்னஸ்? ஒன்னஸ் தி ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் லைஃப். நம்ம ஒரு முழுமை தன்மையை உணரணும். ஏன்னா எனக்கு இன்னைக்கு என்ன கிடைச்சிருக்குதோ, நான் என்னவா இருக்கிறேனோ, எதுவாக இருக்கிறேனோ அதுல நான் ஏற்றுக்கொண்டு அதுல நான் வந்து முழுமை தன்மையை உணர்வது. பாருங்க, உங்க அடிமைத்தனம், உங்களுடைய பயம், உங்களுடைய எல்லாமே இங்க காணாம போயிடுச்சு இல்லையா? உங்களோட சங்கடம், துக்கம், கவலை, பிரச்சனை, அந்த ஃபுல்ஃபில்மெண்டான ஒரு வாழ்க்கைக்குள்ளார நீங்க கடக்கும் போது உங்களோட இந்த எல்லாமே போயிடுச்சு. அந்த ஒன்னஸ்குள்ளார நீங்க வரும்போது உங்களுக்கு இருந்த எல்லா கட்டுப்பாடும் உங்களை விட்டு போயிடுச்சு. நீங்க ஒரு நிலைக்குள்ளார இந்த உலகத்தையே வந்து ஒரே உலகமாக, ஒரே மக்களாக பார்க்கக்கூடியவர்களாக நீங்க மாறிட்டீங்க. நீங்க என்ன லாங்குவேஜ் பேசினாலும் உங்களுக்கு பயமே இல்லை. ஐயோ இங்கிலீஷ் பேசுறான், ஐயோ இங்கிலீஷ் பேசுறான் அப்படின்னு நீங்க எல்லாம் பயக்கக்கூடியவர்களாக இருந்தீங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் பேசுறானா பிரச்சனை இல்லை, ஸ்பானிஷ் பேசுனா பிரச்சனை இல்லை, பிரெஞ்சு பேசுனா பிரச்சனை இல்லை, ஹிந்தி பேசுனா பிரச்சனை இல்லை. அவங்க எதை வேணாலும் பேசுவாங்க, முடியலையா ஒரு கேஜெட்டை வச்சு பேசுவாங்க. சிந்திச்சு பாருங்களேன்,
காலம் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு. இன்னைக்கு நான் இந்த பேசிட்டு இருக்கிற இதே நிகழ்வை என்னால இதே யூடியூப்ல பல மொழிகள்ல மாற்ற முடியும். நீங்க தெலுங்கு கன்னடால இருக்கிறீங்க அப்படின்னா கன்னடால தெலுங்குல பேசுவோம், கன்னடால பேசுவோம். நான் பேசுற அதே மொழி வந்து எனக்கு ஜஸ்ட் நான் வந்து அதுல சேஞ்சஸ் பண்ணா போதுமானது. உலகம் மாறிடுச்சு. நான் உட்காந்து தமிழ்ல ப்ரோக்ராம் பண்ணாலும் இந்த நாட்டுல எத்தனை மொழிகள் இருக்குதோ 216 மொழிகள்லயும் என்னோட டாக் போகும், என்னோட அதே வாய்ஸ்ல. காலம் எங்கேயோ போயிடுச்சு. ஏன்னா நீங்க அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த ஃபுல்ஃபில்மெண்டான இந்த லைஃப் ஸ்டைல, இந்த வாழ்க்கைய நம்ம உணர்ந்தாலே உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை இப்ப என்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்கல்ல, நான் பெருசா லோன் கட்டிட்டு இருக்கிறேன், இஎம்ஐ கட்டுறேன், இதெல்லாம் புல்லு மாதிரி ஓடிடும். ஆனா உங்களோட அறிவு, ஏன்னா இந்த உலகமே நீங்க கண் திறந்து பார்த்தாதான் இந்த உலகம். நீங்க கண்ணை மூடிட்டீங்கன்னா சுவிட்ச் ஆஃப். இந்த உலகமே இல்ல. சிம்பிள் விஷயம். நீங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பாருங்க, இந்த உலகமே இல்ல, எல்லாம் டார்க். ஆனா நீங்க கண் திறந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் இருக்கிறது. இந்த ரூம்ல இருக்கிறீங்க, இந்த ரூம் தான் இன்னைக்கு உங்களுக்கு. நீங்க இந்த ரூம் விட்டு வெளியே போனாதான் இந்த உலகத்துல நீங்க அடுத்த நிகழ்வை பார்க்க முடியும். எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான், எல்லாமே வந்து உண்மை கிடையாது. இந்த உலகம் பல விதத்துல இயங்கிக்கிட்டே இருக்குது. உங்க வீட்டு வாசல்ல 10 100 காரு பைக்கு எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கு. ஒருத்தன் வேலைக்கு போறான், ஒருத்தன் வந்து ஜிம்முக்கு போறான், ஒருத்தன் நடக்க போறான், ஒருத்தன் ஓட போறான், ஒரு ஜாக்கிங் போறான், வாக்கிங் போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, எல்லாமே நடந்துட்டே இருக்குது. உங்களுக்கு அந்த அறிவோ நாலேஜோ அதை பத்திய சிந்தனையோ அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோ உங்க மைண்டுக்குள்ள இருக்குதா? உங்களால அதை உணர முடியுமா? நீங்க இப்போ ஒரு ரூம்ல உட்காந்து இந்த வகுப்பை வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய உலகம், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய இந்த 4 செவரு மட்டும்தான் பிரசன்ட் மூமெண்ட். இது மட்டும்தான் உங்க அறிவுக்கு உங்க நாலேஜுக்கு ஏறிட்டு இருக்குது. ஆனா உங்களை சுத்தி உங்க வீட்டோட நீங்க இப்பவே எந்திரிச்சு போய் டோரை திறந்தீங்கன்னா ஒரு புது உலகம் அங்க நிகழ்ந்து கொண்டு இருக்குது. அங்க வேற எண்ணங்கள்ல பல பரிமாணத்துல பல சிந்தனையில பல மனிதர்கள் ஓடிட்டு இருக்கிறார். உங்களால அதையெல்லாம் உணர முடியுமா? அதையெல்லாம் தெரிய முடியுமா? அதெல்லாம் உங்களோட பிரெயின்குள்ளார போகுமா? உங்களால அதை ஃபீல் பண்ண முடியுமா? உங்களோட எண்ணங்களை உணர முடியுமா? எதுவுமே இருக்காது. ஏன்னா சுவிட்ச் ஆஃப். இந்த உலகம் வந்து அப்படிதான் இருக்குது. நீ எதை பார்த்துட்டு இருக்கிறையோ அதுதான் உண்மை, அதுதான் உலகம், அதுதான் உருவாகும். உன்னோட எண்ணங்களை எதுல வச்சிருக்கிறையோ அதுதான் உலகம், அதுதான் உண்மை. அப்ப நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதுதான் இங்க உருவாகும். நீ நெகட்டிவா சிந்திச்சா நீ இந்த ரூமுக்குள்ள உட்காந்து எதை சிந்திக்கிறையோ, எதை நினைக்கிறையோ, எதை ஃபீல் ஆகிறையோ அதுதான் நீ. அதை விட்டுட்டு எந்திரிச்சு போய் வெளியே பார்த்தாதான் இது வேற மாதிரி ஓடிட்டு இருக்குங்கிறதே நமக்கு புரியும். இந்த உலகம் வேற லெவல்ல போயிட்டு இருக்குங்கிறது புரியும். அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அதுதான் நமது உலகமாக மாறுகிறது. அதுதான் இந்த ஃப்ரீக்வன்சி மெத்தட். நீங்க எதையும் உருவாக்க முடியாது. நீங்க அந்த பகுதியில, அந்த இடத்துல, அந்த எண்ணத்துல, அந்த செயல்ல என்னவா இருக்கிறீங்களோ அதுவாக நீங்க இருக்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்க படிச்சு உயர்ந்து அந்த நிலைக்கு வரணும்னு சொல்லி இந்த ட்ராக்ல போனீங்கன்னா அதே ட்ராக், சிங்கிள் ட்ராக் தான். அப்படியே தான் நீங்க மேல வர்றீங்க. ஒரு தொழில் செய்யணும்னு போகக்கூடியவங்க அந்த தொழில் ட்ராக்ல, ஏன் படிச்சவங்க தொழிலுக்குள்ள வரலாம், தொழில் இருக்கிறவங்க படிச்சவங்களுக்கு போகலாம், வீட்டுக்குள்ள சும்மா உட்கார்ந்து இருக்கிறவங்க உட்கார்ந்து இருக்கலாம், சும்மா உட்கார்ந்து இருக்கிறவங்க நிறைய சம்பாதிக்கலாம். இது எல்லாமே வந்து ஏன் நடக்க மாட்டேங்குது? நம்ம எதை சிந்திக்கிறோமோ, எதை செயல் வடிவமாக மாத்துகிறோமோ, எதை வந்து நமக்குள்ள நம்ம உருவாக்கிறோமோ அதுதான் இந்த உலகமாக மாறுகிறது. சோ அந்த தெளிவு நமக்கு இருக்கணும், அந்த நிகழ்வு நமக்கு இருக்கணும், அந்த நாலேஜ் நமக்கு இருக்கணும். அதுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். இதுதான் இந்த ஒன்னஸ். நம்ம ஒன்னாக மட்டும்தான் இருக்க முடியும், பலதாக இருக்க முடியாது. நம்ம பல பல இந்த உலகத்துல நடக்கக்கூடிய பல லோகங்கள் ஒரே நிமிஷத்துல நிகழ்ந்துட்டே இருக்குது. நீங்க அங்கெல்லாம் போய் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது.
நீங்க ஒன்னாக ஒரே இடத்துல ஒருத்தராக ஒரு நிகழ்வாகத்தான் இருக்க முடியும். இந்த கனெக்டிங் பாண்டிங் சிஸ்டம் எல்லாமே வந்து அலைவரிசையாக மாறிடுச்சு. இன்னைக்கு அதே தான் நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு லேப்டாப்ல உட்கார்ந்து ஒர்க் பண்ணும் போது இந்த உலகமே உங்களுக்கு வசப்படுகிறது. இன்னைக்கு வந்து இந்த ஒரு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா எத்தனை நபர்கள் எத்தனை ஊர்ல இருந்து தமிழகம் முழுவதும் வேர்ல்டு வைடு ஸ்ரீலங்கால இருந்து இருக்கிறாங்க இல்லையா, பிரான்ஸ் இருந்து இருக்கிறாங்க. சோ இத்தனை நாடுகள்ல இருக்கிறவங்களும் இந்த வகுப்பை வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த நிகழ்வு, இந்த இடம், இந்த சூழல், இந்த மாற்றம் ஏன் வந்திருக்குன்னா ஒன்னே ஒண்ணுதான், அந்த வெப். அங்க இருக்கக்கூடிய அந்த பிணைந்து கிடைக்கக்கூடிய அந்த நெட், இந்த வலை, அந்த வலைத்தளம், அதுதான் கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ மக்கள் வந்து ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆயிட்டாங்க. நீங்க பழைய சிஸ்டத்துல உங்க எண்ணங்கள்ல இருந்தீங்கன்னா, இந்த புரிதலை வந்து நீங்க எடுத்துக்கலைன்னா நீங்க இப்படியே தான் இருப்பீங்க. உங்க வாழ்க்கை மாறாது. நீங்க சேஞ்சஸ் ஆயிருச்சு. நீங்க உண்மையான சுதந்திரத்துக்குள்ளார வந்துட்டீங்க. இனியும் நீங்க பழைய கதையோ பழைய நபர்களோட இந்த எண்ணங்களையோ அந்த நெகட்டிவான சிந்தனைகளையோ, அவேர்னஸான வாழ்க்கை அதை வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க அப்படியே தான் இருக்க முடியும். உங்களுக்கு நோய்கள் வந்து உங்களோடையே தான் இருக்கும். அதை முழுசா நம்ம வெளியெடுக்கணும்னா நம்ம இந்த ஃபுல்ஃபில்மெண்டான வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தணும். இதுக்கு அழகான உதாரணங்கள் இருக்கு. அழகான உதாரணம் என்னன்னா, நம்ம மூளை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற சிஸ்டம். ஏன்னா நமக்கு வந்து நியூரோபாத் அப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்லையா. அந்த நியூரோபிளாஸ்டின்னு ஒரு விஷயம் வந்து நம்ம மூளைக்குள்ள உருவாகுது. அது வந்து உருவாகும் பொழுது அங்க வந்து ஒரு ஸ்பார்க் வருது. இந்த ஒரு ஸ்பார்க் வந்து நம்மளுடைய நியூரோபாத் சிஸ்டத்தை வந்து உருவாக்குது. அதாவது நம்ம மூளை வந்து பொதுவாகவே ஒரே நிலையில ஒரே வடிவில ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. அது மாறிக்கிட்டே இருக்கும். மற்ற உறுப்புகள் வந்து மாறாது, இப்படியே இருக்கும். மூளை மட்டும் பல உருவங்களை பல மாற்றங்களை தனக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். பல வித்தியாசங்களை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளோட பிரெயின் சிஸ்டம் அந்த மாதிரி, அதோட வடிவமைப்பு அந்த மாதிரி, ஸோ அதோட நிலைகள் அந்த மாதிரி. ஸோ அந்த நியூரோபாத் சிஸ்டம் வந்து நம்மளுடைய நியூரோ பிளாஸ்டிசிட்டி வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா அந்த பேட்டர்ன் உருவாக்க ஆரம்பிக்கணும். அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, வெரி சிம்பிள். ஒரு அஃபர்மேஷன்ஸ் எப்படி வேலை செய்யுதுங்கிறது வந்து வெரி சிம்பிள். என்ன பண்றது, ஒரு அஃபர்மேஷன் வேலை செய்யறது அப்படிங்கிறது வந்து ஒரு காடு பிடித்த ஒரு காட்டுக்குள்ளார நீங்க நடக்க ஆரம்பிக்கிறீங்க. காடு பிடித்த ஒரு காட்டுக்குள்ளார முதல் முறையாக நடக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்களேன். அந்த முதல் முறையாக நீங்க நடக்கும் பொழுது அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா முள் இருக்கும், கல் இருக்கும், கட்டிகள் இருக்கும், வழி தடங்கள் இருக்காது. அதை வெட்டணும், முறிக்கணும், வழிகளை ஏற்படுத்தணும். அப்படி அந்த வழியை ஏற்படுத்தி நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்க வைங்க, தினசரி அதுக்குள்ளார நீங்க நடக்க 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 அந்த மிகப்பெரிய காடு, அந்த வழித்தடமே இல்லாத இடம் உங்களுக்கு ஒரு புது வழித்தடத்தை உருவாக்கி இல்லையா, ஒரு புது நிகழ்வை வந்து உங்களுக்கு உருவாக்கிடும். உங்களால இங்கிருந்து அங்க கிராஸ் பண்ணி போறக்கான ஒரு நிகழ்வு வந்து அதை உருவாக்கி கொடுத்துரும். அப்போ நம்ம சாதாரணமாக நடக்கும் பொழுதே அந்த காடு பிடித்த இடம் தொடர்ந்து நடக்கும் பொழுது திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை செய்யும் பொழுது ஒரு புது வழித்தடமே உருவாகிறது. விசாரணம் அதே மாதிரிதான் நம்மளோட பிரெயின் சிஸ்டம், நம்மளோட நியூரோ பாத்வேங்கிறது அதுதான். நம்மளோட அஃபர்மேஷன்ஸ, நம்மளோட அந்த பிராக்டிஸ திரும்ப 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 நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணங்களை, பாசிட்டிவான சிந்தைகளை, என் அக்கௌண்ட்ல ஒண்ணும் இல்லை, ஜீரோவா தான் இருக்குது அப்படின்னு நீங்க கவலைப்படாம அந்த சங்கடத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு
அந்த ஃபீலிங்ஸை தூக்கி ஓரமா வச்சுட்டு இன்னைக்கு என்னோட அக்கௌண்ட்ல பல கோடிகள் இருக்கிறது, பல கோடிகள் நிறைந்து கிடைக்கிறது, பல அக்கௌண்ட்ல என் பணம் இருக்குது. என்னோட வருமானம் பல வழிகளிலிருந்து மழையாக, ஆற்றாக, ஊற்றாக பெருக்கெடுத்து வந்து கொண்டே இருக்கிறது. டெய்லி நம்ம இந்த வார்த்தையை காலையில எழுந்த உடனே நான் மிக ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஐ எம் சோ ஹாப்பி, ஐ எம் சோ ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கும் பொழுது அந்த புது பாத்வே, உங்களோட நியூரோ பாத்வே ஒரு புது விஷயத்த உங்க மூளைக்குள்ளார உருவாக்கிரும். அந்த உருவாக்கப்பட்ட நியூரோ பாத்வே ஒரு புது நிகழ்வை உங்க உடம்புக்குள்ளார உருவாக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நிச்சயமா நீங்க வந்து ஆரோக்கியமான ஆட்களாக மாறிடுவீங்க. நிச்சயமாக யாரா இருப்பீங்க? மிக ஆரோக்கியமாக மனிதனாக மாறிடுவீங்க. நீங்க நிச்சயமாக அந்த செல்வந்தராக மாறிடுவீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா தினசரி தினசரி நாம அந்த வழியில நடந்து 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 அந்த வார்த்தையை சொல்லி காலையில எந்திரிச்ச உடனே அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி எடுக்கும் போது அந்த நாள் முழுவதும் கடந்து வந்த வாழ்க்கைக்காக நன்றி சொல்லி அதை தினசரி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறுது. அந்த வாழ்க்கை வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ நார்மலாவே நம்மளோட அந்த சிஸ்டம் ஒர்க் ஆயிடுச்சுன்னா, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சேஞ்சஸ் உங்களுக்கு கொடுத்துருச்சுன்னா, உங்களுடைய அஃபர்மேஷன் ஓகே ஆயிடுச்சுன்னா, இந்த உலகத்துல புது வாழ்க்கைய உங்களுக்கு அந்த ஒன்னஸான ஃபுல்ஃபில்மெண்டான அந்த முழுமை தன்மை இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை வந்து நீங்க வாழக்கூடியவர்களாக மாறிடுவீங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு எவ்வளவோ குற்றமும் குறையும் பிரச்சனைகளும் நமக்கு இருக்கு, எவ்வளவோ துரோகங்களும் சங்கடங்களும் எல்லாமே நமக்கு இருக்கு. இது எல்லாம் வந்து நம்மளுடைய பாஸ்ட் லைஃப், நம்ம கடந்து வந்த பாதை. இதை ஏன் தூக்கி உங்க தலையில வச்சுட்டு நீங்க நடக்கணும்? அதை தூக்கி குப்பையில போட்டுட்டு இன்னைக்கு என்னவாக இருக்கிறதோ, இந்த நிகழ்வு என்னவாக இருக்கிறதோ, இந்த நிமிடம் என்னவாக இருக்கிறதோ, இந்த ஒரு நொடி என்னவாக இருக்கிறதோ அதுக்காக நம்ம வாழ ஆரம்பிச்சா போதுமானது. இப்ப சந்தோஷமான மனநிலையில அந்த ஆரோக்கியத்தை, உங்க உடலோட ஆரோக்கியத்தை, உங்களுடைய அந்த செல்வந்தத்தோட ஆரோக்கியத்தை எல்லாத்தையும் உணர்ந்து நீங்க அந்த கிடைத்ததற்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக. இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு 105 வயசு பாட்டி, அந்த அம்மாட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, ரீல்ல தான். ஸோ அதை நான் வந்து என்னோட குடும்பம் சார்ந்தவங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், குரூப்ல ஷேர் பண்ணல. ஸோ அந்த அம்மாட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க, உலகத்திலேயே வந்து மிக சிறந்த ஒரு செயல் நம்மளோட வாழ்க்கையில வந்து எதுமா அப்படின்னு கேட்கறாங்க. இருக்கலே வந்து ஐஸ்வர்யம், மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய நிகழ்வு உங்க வாழ்க்கையில எதுமா அப்படின்னு கேட்கறாங்க. நம்மளோட மொத்த வாழ்க்கையோட உண்மைத்தன்மை என்னன்னு கேட்கறாங்க. நம்ம ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க, நீ காலையில உயிரோட எழுந்திருப்பாய் அல்லவா, அதுதான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய சொத்து, நான் மிகப்பெரிய வரப்பிரசாதம். நான் எவ்வளவு பெரிய அர்த்தமான 105 வயசு இருக்கக்கூடிய அந்த அம்மாவோட வார்த்தையை பாருங்க. நன்றி சொல்ல வேண்டாமா? காலையில நம்ம நல்லபடியா நேத்து நைட்டு படுக்கும் போது கூட நாளைக்கு காலையில நான் எந்திரிப்பேனா எந்திரிக்க மாட்டேனான்னு தெரியாது, எந்திரிச்சா பாக்கலாம், இன்ன வரைக்கும் நான் இருக்கிறேன் அதுக்கு நன்றி, நான் காலையில எந்திரிச்சா நன்றி சொல்றேன், எந்திரிச்சா நம்ம 2 பேரும் சந்திக்கலான்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் படுத்துவோம். ஏன்னா நேற்றைய நாள் நேற்றோடு முடிந்து விட்டது, நான் ஆல்ரெடி மரணித்து விட்டேன். இன்னைக்கு காலையில புதுசா திரும்ப நான் குழந்தைய எந்திரிச்சிருக்கிறேன். சோ என்னோட நாளை இன்னைக்கு நான் வாழ வேண்டாமா? ஒரு மறுபிறவி நமக்கு கிடைச்சிருக்குல்ல. காலையில எந்திரிச்சோடனே உயிரோட எந்திரிச்சிட்டோம் இல்லையா, நேற்று சொல்லிட்டு படுத்தோம் நாளைக்கு நான் உயிரோட எந்திரிச்சா பாக்கலாம். இன்னைக்கு எந்திரிச்சாச்சு, நன்றி சொல்லணுமா இல்லையா? நன்றி, நன்றி இறைவா, நன்றி கடவுளே, பிரபஞ்ச சக்தியே, பரவாயில்ல இன்னைக்கும் என்னை முழிக்க வச்சுட்டேன். அந்த அம்மாவோட உணர்வு பாருங்க, 105 வயசுல நாட்களை கடத்திட்டு இருக்கிற நிலைமையில இன்னைக்கு அவங்க படுக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த கேரண்டியுமே இல்லை, எத்தனை வருஷமா இதை அனுபவிச்சிருக்கிறாங்க,
ஒரு 80 வயசுல மரணிச்சிருவோம்னு நினைச்சிருப்பாங்களா இருக்கும். சோ அந்த மரணத்தை 25 வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு நைட்டு தூங்கும் போது நாளைக்கு காலையில் நான் எந்திரிப்பனா மாட்டேனாங்கிற அந்த அனுபவத்தோட, அந்த உணர்வுகளோட, அவங்களோட அந்த முழு விஷயத்தையும் அவங்க பக்காவா வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. நன்றி சொல்ல வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா இந்த வாழ்க்கைய? இதுதான் அஃபர்மேஷன். இதுல வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதுல ஒண்ணுமே ரகசியமே இல்ல. நீங்க இந்த சிஸ்டத்தை கத்துக்கணும். நம்ம அதைத்தான் வந்து அழகா ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு அகாடமிக்ல ஒரு கோர்ஸ், அதாவது எப்படி வந்து 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரும் முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி அது ஒரு பாட வடிவு, ஒரு சப்ஜெக்ட உருவாக்கி அதுக்கு சரியான வழிகளை உருவாக்கி வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம அதை திட்ட வடிவமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறோம். அந்த வகுப்புல நீங்க சேர்ந்து இந்த இஎஃப்டியை கத்துக்கும் பொழுது எங்களோட யுனிக்னஸ் என்ன அப்படின்னா, இந்த திட்ட வடிவமைப்பு நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட், இதை எப்படி கத்து கொடுக்கணுங்கிற அந்த சிஸ்டம், அதுதான் எங்களோட சக்சஸ், அதுதான் எங்களோட ரகசியம். இங்க எந்த மறைவுமே கிடையாது. நீங்க நினைச்சா கூட யூடியூப்ல பார்த்து அஃபர்மேஷன் வச்சு பிராக்டிஸ் பண்ணலாம். ஆனா எங்க கிட்ட ஒரு கிட் இருக்கு. இந்த கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு கிட் வச்சிருக்கிறோம். இப்படி ஃபர்ஸ்ட் டே இப்படி சொல்லணும், செகண்ட் டே இதை சொல்லணும், தேர்ட் டே இதை சொல்லணும், ஃபோர்த் டே இதை சொல்லணும்னு சொல்லி ஒரு 4.5 வருஷமா இதை வந்து மக்களுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். சோ அந்த இஎஃப்டியை நீங்க கத்துக்கும் போது, அந்த அஃபர்மேஷன்ஸை நீங்க கத்துக்கும் போது, அந்த எண்ணங்களுக்குள்ளார நீங்க வரும் பொழுது, உங்களுக்கு சரியான குரு உட்கார்ந்து சொல்லி கொடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கை ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். எஸ்ஆர்னோ? இன்னைக்கு எத்தனையோ பேர் அவங்களோட வாழ்க்கைய முழுசா இந்த வகுப்பு அட்டன் பண்ணி மாத்திருக்கிறாங்க. அவங்க நான் சொல்றதை விட அவங்க சொல்றதுதான் நல்லது. யாராவது ஒருத்தர் டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கம்மா, இந்த வகுப்புல நாம ஒரு 12 நாள்ல உங்களுக்கு கத்து கொடுத்த நிகழ்வு உங்களோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாத்தி இருக்குது? எஸ், பேசலாம். தில்ஷாத், உங்க மைக் ஆன்ல இருக்கு. அவங்க ஜாயின் பண்ணல. வினோதினி லைன்ல இருக்கிறீங்களாமா? எஸ் சார், வாழ்க சார். உங்க வாழ்க்கை என்ன சேஞ்ச் ஆச்சு? இந்த வகுப்பு எந்த அளவுக்கு உங்களை புரிய வச்சது? எந்த அளவுக்கு சிறப்பா இருந்தது? சார் இந்த வகுப்பு வந்து நான் இதுக்கு முன்னாடி நானாவா இல்லை சார். இந்த வகுப்பு சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் நல்லாவே நிறைய மாறி இருக்கிறேன் சார். நிறைய புரிதல் ஏற்பட்டிருக்கு, வாழ்க்கையில நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு சார். என் கணவர் மாறி இருக்காரு. சின்ன வீட்டுல வாடகை வீட்டுல இருந்து இப்போ நல்லாவே முன்னேறிக்கிறேன் சார். இந்த கிளாஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சார் நிறைய புரிதல் ஏற்பட்டது. என் உடம்பு பிரச்சனையில இருந்து, என் மன பிரச்சனை இருந்து நான் நிறைய அதுக்கு முன்னாடி எல்லாம் யார்கிட்ட சொல்லி அழுவுத்து நம்ம பிரச்சனை அப்படின்ற மாதிரி ரொம்ப மனநிலையில இருந்தேன் சார். நானாவே புரிதல் இல்லாம இருந்தேன், ஏன்டா நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிளாஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் நல்லாவே மாறி இருக்கிறேன் சார். புரிஞ்சுக்கினேன் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. டேபிங் மூலயமா நிறைய விஷயம் நான் சக்சஸ் பண்ணியிருக்கேன் சார். இடம் மாற்றம், தொழில் மாற்றம், என் கணவரும் ரொம்ப மாறி இருக்கிறார் சார். பசங்க, பணமும் மாறி இருக்கு சார். ஓரளவுக்கு வசதி வந்திருக்கு சார். இப்போ அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கேன் சார். இந்த கிளாஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே நல்லா இருக்குது சார். எல்லாமே உடம்பு பிரச்சனை இருந்து, மன பிரச்சனையில இருந்து எல்லாமே நல்லா இருக்கிறேன் சார். நீங்க யாருக்கு நன்றி இடமும் சொல்றீங்க? வாங்கிருக்கேன் சார். இடமும் வாங்கிருக்கேன் சார். இந்த கிளாஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இடம். சூப்பர் சூப்பர். நீங்க ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும்னா எங்க அக்காக்கு சொல்லுவோம் சார். பாத்தீங்களா? எஸ், எங்க அக்கா தான் இந்த கிளாஸ்ல சேர்த்து விட்டாங்க. எங்க அக்காக்கு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த கிளாஸ்ல சேர்றதுக்கு என்னை கொண்டு வந்ததுக்கு பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன் சார். அதுக்கப்புறம் எங்களை இவ்வளவு நாளா இந்த கிளாஸ்ல எங்களை வழி நடத்தின்னு வந்து எங்களுக்கு இன்னும் நிறைய புரிதல் கொடுத்து நாங்க மென்மேலும் எப்படி உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு லைஃப் லாங் நீங்க கிளாஸ் கொடுத்து உங்களுக்கு காலம் முழுவதும் நன்றி சொல்றேன் சார். நான் லைஃப் லாங்
இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார். ஏன்னா இந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி ஏதினோ கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கிறேன் அக்கா சொல்லி. ஆனா எனக்கு இந்த அளவுக்கு இந்த கிளாஸ்ல கிடைச்ச மாதிரி வேற எந்த கிளாஸ்லயும் புரிதல் கிடைக்கல சார் எனக்கு. எதனா ஒரு மன கஷ்டம் பிரச்சனை அப்படின்னாக்கா அடுத்த செகண்டே நம்ம வந்து டேப்பிங் பண்ணி நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கணும் அப்படின்றது பர்கியூனஸ்ல இருந்து லவ்ல இருந்து எல்லாமே கரெக்டா கிடைக்குது சார். டேப்பிங் பண்ணா கண்டிப்பா எல்லாமே நடக்குது சார். அதை நல்லா புரிஞ்சுக்கணும் சார். நான் எந்த பக்கம் வாழ்க்கை முன்னேறதுன்னு தெரியாம இருந்துற போதுதான் சார் எனக்கு இந்த கிளாஸ் கிடைச்சது. அதுக்கு பிரபஞ்சத்துக்கே ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னேன் சார். எங்க அக்காவுக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். நம்ம இந்த டேபிங் வச்சு எப்படி முன்னேறணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் சார் இதை பயன்படுத்திக்கணும். அமைதியா உட்காந்தோம்னா அமைதியா தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். கண்டிப்பா நம்ம முயற்சி பண்ணி டேபிங் பண்ணி நம்ம மென்மேலும் உயரத்துக்கு பார்க்கணும் சார். ஒரு கிளாஸ்ல இருக்கேன் வரேன். தேங்க்யூ சார். வாழ்க்கை சார். எஸ், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. எஸ், ஓகே. நம்ம வந்து இந்த EFT எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்கு அது வந்து அடுத்த பேட்ச் இது வரைக்கும் 40 பேட்ச் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி இருக்கிறோம். 41வது பேட்ச் நம்ம நடத்த போறோம். இன்னும் பல 100 பேட்ச்கள் நடத்த போறோம். ஒரு பேட்ச்லயும் ஆட்கள் அதிகமாயிட்டே தான் இருக்கிறாங்க. புக்கிங் முடிஞ்சு போச்சு. நம்ம வந்து க்ளோசிங் டைம்ல இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு மேக்சிமம் 90% க்ளோஸ் பண்ணிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். யார் வந்து இதுல ஜாயின் பண்ணணும்னு விரும்புறீங்களோ இன்னைக்கே நீங்க வந்து பதிவு செய்யணும். நீங்க இன்னைக்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அதனால மட்டும்தான் உங்களால வந்து இந்த வகுப்பை வந்து எடுத்துக்க முடியும். ஓகே, அதனால உடனடியா யார் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட பதிவை வந்து இங்க சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி தருவோம். சப்போர்ட் பண்ணி உங்களை ஜாயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதே மாதிரி தினசரி இந்த வகுப்பை ஃப்ரீயா கிடைக்கிறக்கும் உங்களுக்கு இதை கொடுப்பாங்க. மேகலா உங்க மொபைல் நம்பரை பதிவு பண்ணீங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தில்ஷாத், தேவி, நான் எஸ் தேவி 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 உங்க மொபைல் நம்பர் பதிவு பண்ணுங்கம்மா. இருக்கும் உங்கள்ட்ட ஆல்ரெடி யாராவது பேசியிருப்பாங்க. யாருமா தேவி கிட்ட பேசியிருக்கிறீங்க? மகாலட்சுமியா வேற யார் பேசியிருக்கிறீங்க? யாருக்கு ஞாபகம் இருக்கு? தேவி உங்க மொபைல் நம்பர் பதிவு பண்ணுங்கம்மா. சார் நான் பேசல சார், யார் தெரியல. யாருக்கிட்ட இருக்குது சார்? அட்வான்ஸ் எஸ், அட்வான்ஸ் அது சனிக்கிழமை கன்ஃபார்ம் பண்ணிடுது. இல்லை, அட்வான்ஸோட அந்த லிஸ்ட் என் கையில இருக்கு. அது வந்து நான் ஷேர் பண்றேன். ஓகே சார். இல்ல, உங்க மொபைல் நம்பர் போட்டீங்கன்னா யார் கையில உங்க நம்பர் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுடைய கோர்ஸ் கவுன்சிலர் வந்து உங்களுக்கு ஈஸியா கால் பண்ணிடுவாங்க. இருக்கும், அதை நான் ரெஃபர் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்க வேண்டியது. இன்னொருத்தர் எம்டெக்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருந்தாரு. அவர் பேர் என்ன ஞாபகம் வரல. ஷேர் நம்பர் மேம். ஓகே, மேகலா மேகலா அவங்க நம்பர் நோட் பண்ணிக்கோங்கம்மா. 9655374007 சம்திங்.
4047. ஓகே மேகலா, நானே உங்களை காண்டாக்ட் பண்றேன். நான் உங்களுக்கு நிறைய மெசேஜ் நான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னங்கிறது நானே உங்களுக்கு வந்து கூப்பிட்டு பேசுறேன். யாருக்கிட்ட மேகலா நம்பர் இருக்கோ அவங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. கோர்ஸ் கவுன்சிலர். விஜயலட்சுமி மேம் இல்லை இல்லையா? அவங்க கிட்டதான் இருக்கும்னு நினைக்கிறேன். விஜயலட்சுமி மேம் இல்லைன்னா கவிதா கிட்ட இருக்கும். ஓகே, எனிவே நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். சார் ஓப்போ ஓப்போ விவேக். ஓகே, விவேக் யாராவது காண்டாக்ட் பண்ணிக்கணுமா? விவேக்கோட நம்பர் யார்கிட்ட இருக்குன்னு பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஆல். டெய்லியும் இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். யாரும் வந்து கூச்சப்பட வேண்டாம், சங்கடப்பட வேண்டாம், ஜாயினிங் கூப்பிடுவாங்கன்னு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து இது முழுக்க முழுக்க ஃப்ரீ, எந்த வித நிபந்தனையும் கிடையாது. இங்க நீங்க வந்து கிளாஸ்ல பிரியப்பட்டா ஜாயின் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வழிகாட்டுதல் மட்டும்தான் நம்ம சொல்றோம். அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க நண்பர்களுக்கு, உங்களுடைய கொலீக்ஸ்க்கு, உங்களோட குடும்பத்தாருக்கு, யாருக்கு வேணாலும் இந்த லிங்கை நீங்க ஷேர் பண்ணலாம். எல்லா நபர்களுக்கும் நீங்களும் நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸு, உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பு, யாரெல்லாம் வந்து உங்க ஃபேமிலி குரூப்ல இருக்கிறாங்களோ அந்த குரூப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட டெய்லி உங்களுக்கு வரக்கூடிய அந்த மெசேஜை இப்போ வந்து நம்ம வந்து டெய்லியும் ஆஃப்டர்நூனே வந்து ஷேர் பண்ணிடுறோம். நைட்டு 10-10:30 வரைக்கும் டைம் எடுக்கிறது இல்லை. நேர காலமா அதை வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் மதியமே நான் அதை போடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். மதியமே உங்களுக்கு வந்துடும். நீங்க வந்து உங்களோட எல்லா நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்புக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி, ஓகே, யார் பிரியப்படுறாங்களோ அவங்க ஜாயின் பண்ணிட்டு போறாங்க. காலையில வந்து இதை அட்டன் பண்ணிட்டு போறாங்க. ஸோ ஏதாவது ஒரு குடும்பத்துல ஏதாவது ஒரு நன்மை யாருக்காவது கிடைக்கும் இல்லையா? யாருக்காவது ஒரு புரிதல் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்றாங்களோ பண்ணலையோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி போய் சேரும் இல்லையா? மாற்றத்தை உணருவாங்க இல்லையா? அவங்க குழந்தைகளை மேபி ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கு இன்னத்த கிளாஸ் வந்து அவங்களுக்கு உபயோகமா இருக்கும் இல்லையா? ஸோ ஏதோ ஒரு உபயோகம் யாருக்காவது கிடைக்கட்டும். ஸோ அதுக்காக எல்லாத்துக்கும் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் அ நைஸ் டே. லவ் யூ ஆல். மைண்ட் அப் பண்ணிக்கலாமா?